இப்போ இங்கே இந்தியாவிலேருந்து தாய்லாந்து போகிறீங்க. தாய்லாந்து போயிட்டு திருப்பி நீங்கள் வந்து ஏதோ ஒரு போட்டை பிடிச்சி ஒரு கடத்தல் பண்ணிட்டு எங்கேயோ வந்து இந்தியாவுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்கள் பாஸ்போர்ட்ஸ் இல்லாதாயிரம் உங்களை தூக்கிடுவாங்க. திருப்பி நீங்கள் போகவே முடியாது. அந்த பாஸ்போர்ட்டை திருப்பி இப்போ இலங்கைக்கு ஃப்ளைட்டில் போய் இறங்குறீங்க. இறங்கிட்டு கள்ளத்தோணியில் அங்கேருந்து தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்துடுங்க தங்க கடத்தலில். அப்போ அங்கே ரிட்டர்ன் சாப்பா கிடச்சிருக்காது. இங்கே என்ட்ரி ஆகிருக்க மாட்டீங்க, எக்ஸிட் ஆகிருப்பீங்க. அங்கே என்ட்ரி ஆகிருப்பீங்க. திருப்பி வரும்போது கள்ளத்தோணியில் வந்துட்டிங்கன்னா என்ட்ரி இருக்காது, எக்ஸிட் இருக்காதுங்கும் போது உங்களை நீங்கள் எப்போவுமே எங்கே ஏர்போர்ட்டுக்கு போனாலும் உங்களை தூக்கிடுவாங்க. சஸ்பீஷியஸாக மாட்டி போன மாட்டி. இப்போ இதெல்லாம் இல்லாமல் இந்தியாவிலேருந்து தப்பிக்கிறேன்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. பல வழிகள் இருக்குது, அதில் இது ஒரு வழி. மெயின் வழி எதுன்னா நேபாள். நேபாளுக்கு இன்றைக்கி வரைக்கும் அது வேறு நாடாக இருந்தாலும் பாஸ்போர்ட் தேவையில்லை. அது ஏன் அப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா அது நம்ம நாட்டோட இப்போ டி நகர்லேருந்து ட்ரிப்ளிகேன் போகிற மாதிரி தான் ரோடு. அது யார் வேணாலும் போகலாம், யார் வேணாலும் வரலாம். விட்டுருவாங்க. சில நேரம் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணாங்கன்னா அவங்க ஐடி கார்டு, எலெக்ஷன் ஓட்டர் ஐடியோ ஏதோ ஒரு பாஸ் ப்ரூஃப் மாதிரி ஏதோ ஒன்று ஐடி, கவர்மெண்ட் ஐடி காமிச்சாலும் உங்களை உள்ளே விட்டுருவான். அதனால் கிரிமினல்ஸ் பூரா தப்பிச்சு நேபாள் போய் நேபாளிலேருந்து ஒரு ஃப்ளைட் ஏறி எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் ஓடிடுவாங்க. இப்படி போனவன் தான் நித்யானந்தன்.